Hello friends, this is Srinivasan. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா லாஸ்ட் ட்ரேடிங்கில் நான் ஒரு 50,000 ப்ராஃபிட் பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எதில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ கம்பெனியில் பண்ணேன். இதுக்கு எனக்கு ஸ்ட்ராட்டஜியோட எமோஷனல் கண்ட்ரோல் தான் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது. ஏன்னா கிட்டத்தட்ட இது 1.5 months ஆச்சு. இது பியூர் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் பண்ணேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி டிசெண்டிங் ட்ரையாங்கிளில் தான் இதை அனலைசிஸ் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை நான் எடுத்தேன். இந்த ப்ராஃபிட்டை எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பியூராக எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நான் விப்ரோவில் கிடைச்ச ப்ராஃபிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. விப்ரோ 470 குவான்டிட்டி வாங்கினேன். எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 430 ரூபாய்க்கு வாங்கினேன். எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50,760, 50,000 ரூபா. எத்தனை பர்சன்டேஜ்னா 25%. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2,02,000 சம்திங் பண்ணேன். இப்போ எனக்கு அதில் 50,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது எப்படி ப்ராஃபிட் கிடச்சுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் சொல்கிறேன் எப்படி கிடச்சிது அப்படின்னு. சார்ட் எப்படிங்கிறத காட்டுறேன். இதான் விப்ரோ சார்ட்டு. இது டேயில் தான் இருக்குது. டே டைம் ஃப்ரேமில் தான் நான் எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன். சார்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் எடுத்தேன் நான். இப்போ டயக்ராம் வரைஞ்சாச்சு. சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் நான் வாங்கினேன். 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15%, 20% நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் எடுத்துக்கலாம். ரிஸ்க்கும் கம்மி. நம்மளுக்கு ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு கரெக்டாக ஹிட் ஆகிடுச்சுன்னா வெளியேறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ட்ராடேயில் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் பண்ணுவேன். அப்பப்போ நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் பண்ணுவேன். மற்றபடி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் என்னோடய ஃபேவரெட்டு. நல்லா பாருங்கள். மேலே ரெசிஸ்டன்ஸை தொட்டு மறுபடி சப்போர்ட்டை தொட்டு ரெசிஸ்டன்ஸை தொட்டு மறுபடியும் சப்போர்ட்டை தொட்டு ரெசிஸ்டன்ஸை தொட்டு சப்போர்ட்டுக்கு மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. நான் வாங்கினது இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போயே வாங்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும், இல்லைனா ரீட்ரேஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்போ அந்த சூழ்நிலையில். அதனால் நான் ரீட்ரேஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண மாதிரி இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஆனவனே இங்கே அதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் க்ரீன் விழுந்தவனே கேண்டில் விழுந்தவனே எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 430க்கு வாங்கினேன். எங்கே செல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 538க்கு செல் பண்ணேன். இது எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25% எனக்கு. கரெக்டாக 25% எனக்கு கிடச்சிது. ப்ராஃபிட் எவ்வளோன்னா 50,000 சம்திங் எனக்கு கிடச்சிது. இதில் ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னம்னா இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அது 415 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். பட் எனக்கு இந்த இடத்துல ரீடெஸ்ட்மெண்ட் கரெக்டாக கிடச்சதுனால எனக்கு மறுநாளே நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தது. பட்டு அதுக்கப்புறம் நல்லா பிக்கப்பில் எனக்கு இதுக்கு மேலே எனக்கு அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ்னால் இந்த இடத்துல நான் 25%, 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 25%, அதாவது 50,000 எனக்கு கிடச்சிது. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கேன். இதில் நான் எந்த ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்துக்கல. இதில் நான் பை பண்ண டேட் பார்த்திங்கன்னா April 15. செல் பண்ண டேட்டுன்னு பார்த்திங்கன்னா நான் May 28. ஆல்மோஸ்ட் 1.5 months ஆச்சு. 1.5 months நான் வெயிட் பண்ணதுக்கு, ரிஸ்க் எடுத்ததுக்கு எனக்கு நல்ல ரிவார்டு. ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி நிறையா என்னோடய ப்ராஃபிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் நான் அமௌண்ட் எடுத்தேன். நான் அதுக்காக அமௌண்ட் எடுத்தது மட்டும் இல்லை, அமௌண்ட்டும் கொஞ்சம் போயிருக்கு. அதே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னம்னா மெயினாக ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் மெயினாக ஸ்ட்ராட்டஜியோட நம்மளோட என்ன சொல்கிறது ட்ரேடிங் சைக்காலஜி தான் ரொம்ப முக்கியம். நம்ம எமோஷ்னலில் கண்ட்ரோல் பண்ணோம். கிட்டத்தட்ட 1.5 months நான் வெயிட் பண்ணியிருக்கேன்.
இந்த இடத்துல நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இடத்துல ரொம்ப பயமாக இருக்குது, எடுத்த லாபத்தை விட்டுருவோமோ அப்படின்ட்டு. அப்படி இருந்துமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரிவார்டு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.